குட் மார்னிங் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆர்ஜி டாக்கஸ். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்ட்டு ஆல்ரெடி நீங்கள் தம்ப்நெயில்லையே பார்த்துருப்பீங்க. ஆஸ் அ கார் ஓனராக எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான ஒரு கார் மெயின்டெனன்ஸ் வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா, கார் அலைன்மெண்ட்டை காரோட வீல் அலைன்மெண்ட் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எதுக்கு நம்ம இதை வீல் அலைன்மெண்ட் நம்ம பண்ணணும், இது பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்ஸு, என்ன நன்மைகள், பண்ணலனாலாம் என்ன நடக்கும், அதாவது இந்த வீல் அலைன்மெண்ட்டு நம்ம கரெக்டாக நம்ம மெயின்டைன் பண்ணலன்னா நம்மளுக்கு என்னென்ன இஷ்யூ வரும். ஸோ இதெல்லாமே இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போயிடலாம். போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆனில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க மக்களே. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம கரெக்டாக நம்ம எர்டிகா 20,000 கிலோமீட்டர்ஸு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நான் இப்போது இதுக்கு தான் போயிட்டுருக்கேன். ஆக்சுவலாக நம்ம வீல் அலைன்மெண்ட் பார்க்கறதுக்கு தான் போயிட்டுருக்கேன். உங்களுக்கு நேரடியாக அந்த டெமோவும் காட்டுறேன். போயிட்டு நம்ம பார்த்துட்டு எப்படி நம்ம வீல் அலைன்மெண்ட் பண்ணுறாங்க, ஒன்லி வீல் அலைன்மெண்ட் மட்டும் பண்ணணுமா, அது கூட சேர்த்து என்னென்னலாம் பண்ணணும், மஸ்ட்டு இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்ம அந்த வீல் அலைன்மெண்ட் பண்ணிவிட்டு வந்துட்டு பொறுமையாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் மக்களே. ஏன்னா காரில் அந்த கோப்ரோ மாட்டுறது அந்த இது வச்சுருந்தேன், ஒரு சக்ஷன் கப் மாதிரி. அது இப்போது அந்த சக்ஷன் போனதுனால என்னால் கோப்ரோ வண்டி ஓட்டிகிட்டே பேச முடியல. இப்போ கையில் தான் பிடிச்சிட்ருக்கேன். ஸோ நம்ம போயிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கடைக்கு போயிட்டு அந்த ஒர்க் ஷாப் போயிட்டு அலைன்மெண்ட்டை பார்த்துட்டு வீல் ரொட்டேஷனும் பண்ண போகிறோம். அதாவது அதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. கண்டிப்பாக வீல் ரொட்டேஷன் பண்ணிவிட்டு வீல் பேலன்சிங்கும் பண்ண போகிறோம் போயிட்டு. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம இப்போ டீட்டெயில்டாக பார்ப்போம். A few minutes later. ஸோ இதில் என்ன இஷ்யூ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட லைட்டாக அந்த ஸ்டேரிங் மட்டும் ரைட் சைடில் இருக்குது. அது மட்டும் ஒரு இஷ்யூ சொல்லியிருக்கேன். சைடில் இழுக்கிறதுலாம் கிடையாது மக்களே, அப்படியே கரெக்டாக தான் இருக்குது. அந்த சென்சார்லாம் வைக்கிறாங்க பாருங்கள், அலைன்மெண்ட் சென்சார் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அலைன்மெண்ட் பார்த்துட்டு வீல் பேலன்சிங் பார்த்துட்டு பேக்கில் இருக்கிற 2 வீலும் முன்னாடி போட போகிறோம், ஃப்ரண்ட்டில் இருக்கிற 2 வீலும் பின்னாடி போட போகிறோம். ஆல்மோஸ்ட் 20,000 கிலோமீட்டர் ஓடிடுச்சு. காரோட டீட்டெயில்ஸ்லாம் என்டர் பண்ணுறாரு.
வண்டியை லைட்டாக மூவ் பண்ண சொல்லுது. மூவ் பண்ணால் ஸ்டேரிங்கோட ஆங்கிள் பார்க்குறாங்க கரெக்டாக இருக்கான்ட்டு. லைட்டாக வந்து அலைன்மெண்ட் மாறி இருக்குதுன்னு நினைக்கிறேன் மக்களை. உள்ளே இறங்கி அவர் சரி பண்ணுறாரு. அதாவது அந்த சைடு தான் வந்து நம்மளுக்கு அடிபட்டுது, அந்த ஆக்சிடென்ட் ஆச்சு பார்த்தீங்களா, அப்போ வந்து அந்த வீல் தான். அப்போயே வந்து அலைன்மெண்ட் பார்த்துட்டேன், இருந்தாலும் அந்த வீல் தான் கொஞ்சம் வந்து அலைன்மெண்ட் மாறி இருக்குது போல். ஸோ கீழே உள்ளே இறங்கி வந்து அவர் அதை கரெக்ட் பண்ணுறாரு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பேக்கில் இருக்கிற டயரை வந்து ஃப்ரண்ட்டில் போட போகிறோம். இது அது ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு 10,000 கிலோமீட்டரில் அதுதான் ஃப்ரண்ட்டில் இருந்தது. 10,000 கிலோமீட்டருக்கு அப்புறம் பேக்கில் போட்டுட்டேன். இப்போ 20,000 கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து டயரை ரொட்டேட் பண்ணுறோம். அவர் என்ன செக் பண்ணுறாருன்னா, டயர் ஒரு சைடாக தேஞ்சிருக்கான்னு பார்க்குறாரு. உள் சைடு வந்து தேயும், நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்போது கரெக்டாக இருக்கும். உள் சைடு தேஞ்சிருக்கான்னு பார்க்குறாரு. இதுதான் வந்து வீல் பேலன்சிங் பண்ணுறது. இப்போ வந்து நம்ம வீலை வந்து பேலன்சிங் பண்ண போகிறாங்க. A few minutes later. இந்த ஸ்டேரிங்கை வந்து நம்மளுக்கு கரெக்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. லைட்டாக வந்து ரைட்டில் வாங்குற மாதிரி இருந்தது எனக்கு. ரைட்டில் வந்து லைட்டாக அந்த அலைன்மெண்ட்டு திரும்பி இருந்தது. இப்போ வந்து கிளியராக வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுருக்காரு. ஸோ இதுக்கு தான் மக்களே இந்த அலைன்மெண்ட் வந்து தேவைப்படுது. ஸோ நீங்கள் இப்போ வந்து அலைன்மெண்ட் பார்த்துருப்பீங்க. நான் வந்து ஒர்க் ஷாப்பில் போயிட்டு அந்த அலைன்மெண்ட் வந்து பார்த்துருப்பேன். இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, ஃபுல்லாக வந்து கரெக்டாக 4 வீலுக்குமே வந்து அலைன்மெண்ட் பார்த்தோம். பேக்கில் இருக்கிற 2 வீலை வந்து ரொட்டேட் பண்ணி, அதாவது லெஃப்ட் சைடில் இருக்கிற பேக் வீலை ரைட் சைட் ஃப்ரண்ட்டுக்கும்,
ரைட் சைடில் இருக்கிற பேக் வீலை லெஃப்ட் சைட் ஃப்ரண்ட்டுக்கும் மாற்றிருக்கோம். அதாவது எப்படி மாற்றிருக்கோன்னா, நான் உங்களுக்கு வந்து ஒரு பிக்சர் ஒன்று போடுறேன், அதில் பாருங்கள். அப்படி தான் வந்து டயர் ரொட்டேட் பண்ணணும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து கரெக்டான வே. இப்போ வந்து நம்ம வந்து இந்த டயரை வந்து ரொட்டேட் பண்ணியிருக்கோம். அண்ட் 4 வீலை வந்து வீல் பேலன்சிங் பண்ணியிருக்கோம். அன்ஈவனாக எங்கேயாவது தேஞ்சிருந்தா வாபிள் இருக்காது அந்த மாதிரி பண்ணுறதுனால. ஸோ இப்போது எதுக்கு வந்து நம்ம இந்த அலைன்மெண்ட்டை பார்க்கணும் அப்படின்றதுக்கு சில காரணங்கள் இருக்குது மக்களே. ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட சேஃப்டி. அலைன்மெண்ட் பண்ணுறதுனால என்னன்னு பார்த்தீங்கன்னா, வண்டி ஒரு சைடாக வந்து இழுக்காது. அதாவது நிறைய வண்டி நீங்கள் ஓட்டியிருப்பீங்க. ஒரு சில வண்டி பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடாக இழுத்துட்டு போவோம், சில வண்டி பார்த்தீங்கன்னா ரைட் சைடாக இழுத்துக்கிட்டு போவோம். ஒரு அன்ஈவனாக இருக்கும். நீங்கள் ஸ்டேரிங்லேருந்து கை எடுத்தாலே போதும், ஒரு மாதிரி போகும். அது வந்து உங்களுக்கு வந்து ஷோல்டர் பெயினை வர வச்சிரும் சில நேரத்தில். நிறைய வண்டியில் நீங்கள் வந்து அதை வந்து பார்த்துருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது இப்போது லெஃப்ட் சைடே இழுக்குதுன்னு வச்சுங்களேன், நம்ம இப்போ கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகிடுச்சு, அப்படியே லெஃப்ட் சைடே போச்சுன்னா சில நேரத்தில் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கும் உங்களுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம தவிர்க்கலாம். ரெண்டாவது வந்து ஃபியூயல் எஃபிஷியன்சி. இப்போது வந்து லெஃப்ட் சைடே இழுத்துட்டு இருக்குங்கன்னா நம்ம இழுத்து பிடிச்சிக்கிட்டே ஓட்டிகிட்டு போவோம். அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, அதிகமான அதாவது வண்டி ஒரு மாதிரி கோணையாகவே போகிறதுனால அதிகமான டென்ஷனை வந்து இன்ஜினுக்கு வந்து கொடுக்குது. ஸோ இதனால் அதிகமான ஃபியூல் கன்சப்ஷன் இருக்கும். உங்களோட மைலேஜ் ட்ராப் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. மூணாவது உங்கள் டயரோட லைஃபு. உங்கள் டயரோட லைஃப் வந்து ஒரு 50,000 கிலோமீட்ரு இல்லை ஒரு 60,000 கிலோமீட்ரு உங்கள் டயர் வந்து லைஃப் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நீங்கள் வீல் அலைன்மெண்ட் பண்ணாத போது ஒரு 40,000த்துலேயே தேயறதுக்கு இல்லை ஒரு 35,000த்தில் கூட தேயறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்குது. தேயுதுன்னா ஒரு சைடாக தேயும். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவர் வீலை வந்து டயரை வந்து தொட்டு பார்த்துருப்பாரு. எதுக்கு அது பண்ணுறாருன்னா, நம்ம வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு அந்த சைடு தேயாத மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும் வீலு. உள்ள அதாவது டயருக்கு அந்த அதர் சைடு பார்த்தீங்கன்னா நல்லா மொட்டையாக தேஞ்சிருக்கும். நிறைய வந்து அதாவது ஒரே சைடு தேயிற வீல் வந்து அப்படி தான் இருக்கும். ஏன்னா இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கிற வீலு லைட்டாக கிராஸ் இருந்தால் என்ன ஆகும், உள்ளே தேய ஆரம்பிச்சிடும். இல்லைனா ஒரு பர்டிகுலர் இடத்துல மட்டும் தேஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நீங்கள் டயரை மாற்றி தான் ஆகணும். அது வந்து உங்கள் சில என்ன சொல்கிறது, நிறைய மணியை வந்து நீங்கள் சேவ் பண்ணலாம். நீங்கள் வந்து இந்த மாதிரி அலைன்மெண்ட் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்கறதுனால. சரி, இது எப்பப்போ பார்க்கணும் அப்படின்னா, எவ்ரி 5,000 கிலோமீட்டருக்கு அலைன்மெண்ட் மட்டும் செக் பண்ணிக்கோங்க. எவ்ரி 10,000 கிலோமீட்டர், அதாவது 5,000ல் வந்து அலைன்மெண்ட் செக் பண்ணுங்கள், 10,000ல் வந்து டயர் ரொட்டேட் பண்ணுங்கள். பேக்கில் இருக்கிற டயரை வந்து ஃப்ரண்ட்டில் போடுங்க. அப்படி அந்த மாதிரி டயரை ரொட்டேட் பண்ணி போடுங்க. அதே மாதிரி வீல் வந்து பேலன்சிங் பண்ணுங்கள். இப்போ நம்ம பண்ணியிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. அது மாதிரி 4 வீலுமே பேலன்ஸ் பண்ணுங்கள். அது வந்து வாபிள் ஆகாது. அன்ஈவனாக தேஞ்சிருக்கு. இப்போது நல்லா இருக்கிற டயர் ஓகே, அன்ஈவனாக தேஞ்ச டயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நீங்கள் ஒரு 80, 90, 100க்கு மேலே போகும்போது வாபிளிங் இருக்கும். அது வந்து இதனால தான். அந்த மாதிரி வாபிள் இருக்காது. உங்கள் சஸ்பென்ஷனையும் வந்து அது காப்பாற்றும். அதாவது நல்ல லைஃப் வரும். சஸ்பென்ஷன் ஏன் போகுதுன்னா, இந்த மாதிரி வாபிள் இருக்கும்போது சஸ்பென்ஷன் வந்து போகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் மக்களே, இது வந்து ரொம்பவுமே ஒரு கார் ஆஸ் அ கார் ஓனராக முதல்ல நீங்கள் ஒரு மெயின்டெனன்ஸுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ரொம்பவுமே முக்கியமான ஒரு மெயின்டெனன்ஸு. ஸோ இது வந்து கண்டிப்பாக பண்ணுங்கள். எவ்ரி 5,000 கிலோமீட்டர் அலைன்மெண்ட்டு, எவ்ரி 10,000 கிலோமீட்டர் வீல் பேலன்சிங்கு, வீல் ரொட்டேஷனு. இப்படி தான் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. உங்களுக்கு வந்து எப்போ ஒரு சைடாக வண்டி எடுக்கிற மாதிரி தோணுதோ, இல்லை திடீர்னு ஏதாவது ஒரு கல் மேலே டப் பண்ணி ஏற்றிருக்கலாம், அலைன்மெண்ட் மாறி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கார் ஓட்டுறது உங்களுக்கே தெரியும். அந்த மாதிரி எப்போயா மாறும்போது டக்குன்னு போயிட்டு அந்த மாதிரி பார்த்துருங்க. இது ரொம்ப முக்கியம். இது வந்து எவ்வளோ எனக்கு சார்ஜ் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீல் அலைன்மெண்ட்டுக்கு வந்து 400 சார்ஜ் பண்ணியிருக்காரு, 1200 வந்து சார்ஜ் பண்ணியிருக்காரு. அதாவது 800 வந்து நம்ம வீல் பேலன்சிங்க்கு, 4 வீலும் வந்து நம்ம வீல் பேலன்சிங் பண்ணோம். ஒரு வீலுக்கு வந்து 200. இது வந்து அலாய் வீலுங்கிறதுனால 200, நார்மல் வீல் தான் 100ன்னு நினைக்கிறேன், எனக்கு எவ்வளோன்னு தெரியல. 4 வீல் வந்து நம்ம வீல் பேலன்சிங் அந்த ரொட்டேட் பண்ணார் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து ஒரு வீலுக்கு 200 போட்டிருக்காரு. ஸோ 800 ப்ளஸ்ஸு ஒரு 400. இதுதான் வந்து நம்மளுக்கு சார்ஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ எவ்வளோ ஆச்சு,
1200 வந்து நம்மளுக்கு சார்ஜ் பண்ணியிருக்காரு. இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இன்னொரு பேலன்சிங், அதாவது இன்னொரு 5000 கிலோமீட்டர் பொறுத்து நான் வந்து அலைன்மெண்ட் வந்து ஃப்ரீயாக பார்த்துக்கலாம். அது வந்து எனக்கு கொடுத்துருக்காரு. சரி, ஸோ இப்போ வந்து நம்ம வண்டி வந்து 21,200 ஓடி இருக்குது. ஃபஸ்ட்டு ஃப்ரீ செக்கப் வந்து இல்லை, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்னும் 2000 கிலோமீட்டரில் ஒரு ஃப்ரீ செக்கப் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃப்ரீ செக்கப், அதாவது 2 ஃப்ரீ செக்கப் கொடுக்குறாருங்க. பரவாயில்ல, இதை பாருங்க மக்களே, இதுதான் வந்து அவர் போட்டிருக்காரு. நீங்கள் அப்படியே பார்த்து படிச்சுக்கோங்க. 2 ஃப்ரீ செக்கப் இருக்குது. இப்போ வந்து 21,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. 23,000 கிலோமீட்டரில் ஒன்று, 26,000 கிலோமீட்டரில் ஒன்று, ரெண்டுமே வந்து ஃப்ரீ செக்கப்பு. பரவாயில்ல. இப்போ நம்ம ஒன்ஸ் பே பண்ணிட்டோம், 2 ஃப்ரீ செக்கப் இருக்குது. அது வந்து நம்ம வித்தின் அந்த கிலோமீட்டருக்குள்ளே நம்ம ஃப்ரீ செக்கப் பண்ணிக்கணும். ஸோ இவ்வளோதான் மக்களே. இது வந்து ஒரு முக்கியமான ஒரு மெயின்டெனன்ஸுங்கிறதுனால உங்களுக்கு இந்த வீடியோ பண்ணேன். இப்போ தான் வந்து இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட சஜஷன்ஸை சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து கார் ரிலேட்டடான வீடியோஸ் நிறைய வந்து நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆளில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பிடிச்சிருந்ததுன்னா லைக் கொடுங்க மக்களே. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் கார் வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய்.